தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ட் உதவியாளருக்கான வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு பெர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 23/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருக்கணும். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் சரி, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த பேஜும் இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியலாக வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் பேஜோட லிங்க்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றத நினைச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எந்த கேட்டகரி எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ டோட்டல் வேகன்சின்றது பார்க்கலாம். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 152 வேகன்சி பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் ஜுடிஷியல் அசிஸ்டன்ட் அண்ட் ரிஸ்டோரருக்கு வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்டு உதவியாளர் மற்றும் அங்கே பணிபுரியறவங்களுக்கு கூட உட்காந்து கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் போஸ்டிங்கும் வந்து இருக்கும். ஓகே, ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 62 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 12 வேகன்சியும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 44 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 20 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 14 வேகன்சியும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து பண்ணியிருக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஓரளவு டைப்பிங்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டைப்பிங்கோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட்ஸ், அதாவது 60 செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 35 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதாவது 1 மினிட்டில் வந்து பெர் மினிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 35 வேர்ட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் தான். ஓகேவா? 35னா 35 கிடையாது, 35க்கு குறையாமல் வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நாட் லெஸ் தென் 35 வேர்ட்ஸ். ஓகேவா? பெர் மினிட்ஸ்க்கு. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் அதுவும் டைப் பண்ணும்போது ரொம்பவே வந்து சுலபமாக உங்களால் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம மொபைலை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ் வந்து நீங்களே வந்து ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி இல்லை ஒரு வேர்டோ டாக்குமெண்ட்டோ ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு டைமிங் மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ கிடச்சிடும். அதை வச்சு கூட ஈஸியாகவே உங்களால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 32 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க, அதாவது 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் எக்ஸ்ட்ரா எப்பவும் போலயே ஒரு 10 இயர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4னு சொல்லிட்டு கொஸ்டின் வாரியாக உங்களுக்கு டெஸ்ட்டு வாரியாக பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜை 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் ஸ்டேஜ் வந்து இருக்கும். நீங்கள் இதில் வந்து குவாலிஃபை ஆனால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து உங்களால் வந்து போய்க்க முடியும். டோட்டலாக உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 45 மார்க் வரைக்கும் எழுத முடியும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1ல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடாக வந்து இருக்கும், கிராமட்டிக்கல் ரிலேட்டடாக தான் வந்துருக்கும். மறுபடி கஷ்டமாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, ஷஃப்லிங் சென்டென்ஸு, எரரு, பேசிவ் வாய்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 1லேயே செகண்ட் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ஈஸியாக வந்து கிளாரிஃபை பண்ணி உங்களால் கிளியராக வந்து எழுதிக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, அக்ரிகல்ச்சர், நேஷனல் சயின்ஸு, இன்ஸ்டியூட்டு, அவார்டு ஆர்கனைசேஷன், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி ஒரு டாபிக் ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும்.
டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 45 மார்க் வரைக்கும் எழுதிக்க முடியும். உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் நியூமெரிக்கல், அர்த்தமெட்டிக் அபிலிட்டி ரிலேட்டாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் 30 கொஸ்டின்ஸ்க்கு 30 மார்க் வந்து இருக்கும். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா, டிஸ்கவுண்ட்டு, ஸ்பீடு, டைம், இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரேஷியோ, ப்ராப்ளம் சால்விங்கு, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2லையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் இருக்கும். டோட்டலாக 250 வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களால் எழுதிக்க முடியும். 40 மார்க்ஸ் இதற்கு வந்து. இதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் மூலமாக எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 25 வேர்ட்ஸுக்கும் உங்களுக்கு 25 வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு 20 மார்க் வரைக்கும் எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் ஸ்டேஜ் தான். ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிங் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ல் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் வந்து உங்களுக்கு 15 மார்க்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, 15 மார்க்குக்கு இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டட் கிடையாது. ஸோ அந்த ரவுண்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த இதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள். ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து அது ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இல்லாமல் நார்மல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1300 நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுமே சரி, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த சைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் சரி நீங்கள் அங்கேயே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருப்பீங்க, சில பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருப்பீங்க, இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்மும் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் கீழே கொடுத்துருக்கூடிய ஃபார்மில் எந்த கேட்டகரியும் நாங்கள் வரலங்க, ஃபார்ம் 2, ஃபார்ம் 1 அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எந்த கேட்டகரிக்குள்ளே நான் வரல அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்போயுமே நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல போய்ட்டு நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி இனிமேல் டவுட் இருக்குது அப்படின்னா சில அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் அப்புறம் அவங்களோட ஆஃபீஸ் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் வழியாக நீங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே ஓகேவா, ஃப்ரைடேக்குள்ளே ஒரு காலையில் ஒரு 11 o'clock to 4 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது என்கொயரி இருக்குது அப்படின்னா கூட அவங்க என்கொயரி நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கூட உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா கூட அதுக்கப்புறம் கூட இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் இதை பற்றி எதுவும் டவுட் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறேன்.